ஹாய் மக்களே. ஹாய் தானு. நாம் இப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்காக நம்ம நண்பர்களை கூப்பிட்ருக்கோம். ஒருத்தர் ஜெனீஷ், அவர் தான் ஜெனீஷ் வந்துட்டார். அண்ட் இன்னொருத்தர் ஷாஜகான். ஜெனீஷை போகிற வழியில் பிக்கப் பண்ணிட்டு ஆல்ரெடி ஷாஜகான் அங்கே பிடியூரில் வெயிட்டிங். 3 பேரும் அசெம்பிள் ஆகிட்டு எடுத்துட்டோம் வண்டியை. இந்த குறுக்க வந்த கௌசிக் யாரும் தெரியல, ஒரு தாத்தா. நம்ம சும்மா அந்த கேமராவை ட்ரைபாட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதில் மொபைலில் எடுத்து பின்னாடி மாட்டிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தோம். பயங்கர ஷேக்கியாக வந்துச்சு. அப்போ குறுக்க வந்தவர் தான் அந்த கௌஷிக் தாத்தா ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. நான் ஜஸ்ட் அவங்கள 2 பேர்த்தையும் லீட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருந்தேன். பயங்கர ஷேக்கி வீடியோ. அஃப்கோர்ஸ் இதிலெல்லாம் அவ்வளோ கிளாரிட்டி எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு மொபைல் கேம். ஸோ அங்கேருந்து ஷாஜான் சொன்ன ஃபோட்டோ ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஆனைக்கட்டி தாண்டி அட்டப்பாடி தாண்டி ஒரு இடத்துல ரைட் எடுத்து போனோம். அந்த ஸ்பாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலாக ஃபோட்டோ ஸ்பாட் கிடையாது. அவன் சொன்ன ஸ்பாட் ஐ திங்க் வேறேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்தது வேறு இடமா இருந்தது. வந்து பார்த்தா ஒரு பாலம், கீழே நல்லா அகலமான பாலம், தண்ணி அவ்வளவா இல்லை. பட் இறங்கி கீழே போகலான்னு சொல்லிட்டு அந்த பாலம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் ஒரு சின்ன மண் ரோட் மாதிரி உள்ளே வரும். அப்படியே இறங்கி உள்ளே வந்தோன்னா இந்த பாலத்துக்கு கீழே வரலாம். சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு, கொஞ்சம் சேஃபாக நிறுத்திக்கணும். இன்கேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா வண்டி சேஃப்னு பார்த்துக்கோங்க. நல்ல இடத்துல நிறுத்திட்டு லாக் பண்ணிக்கோங்க. திங்ஸ் எதுவும் வைக்காதீங்க. ஏன்னா அங்கே யார் வராங்க என்ன போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வருவோம். நம்ம வண்டி நிற்கிற இடம் நமக்கு தெரியாது. ஸோ வண்டியில் எதுவும் வைக்காதீங்க. நம்ம அப்படியே கீழே வந்தோம். கீழே வந்துட்டு நல்லா இருக்கே அந்த லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்லிட்டு வீடியோலாம் ட்ரை பண்ணிவிட்டு, சரி தண்ணி போகிறது, நாங்கள் அந்த பக்கம் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கீழே உட்கார்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் பையில் வச்சுருவோம் ட்ரைபாடை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மொபைல் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு நம்ம பேசிட்டு விழுந்துடாதான்ட்டு ஷாஜகான் சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு, ஆப்வியஸாக நண்பர்கள்னாலே வாடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அடுத்த ட்ரிப் ஒன்று போகலாம், இல்லை எப்போ போகலாம், இல்லை போக முடியுமாங்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அப்படியே சின்ன லீவ் தானே, சரி என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் சரி ஷாஜா சொன்னால் இங்கேயே எடுத்து வந்துருக்கலாம்டா அப்படின்னு, வேணாம் இங்கேயே எடுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அப்பப்போ விழுந்துருச்சான்னு வேறு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வீடியோவில் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஜெனிஸும் அவரோட பங்குக்கு அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாப்புல, அவர் OnePlusலாம் எடுத்துகிட்டு இருந்தாப்புல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு மீனெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு, சரி நீ இங்கேருந்து அடுத்து என்ன பண்ணுவோன்னு யோசிச்சோம். ஓகே இங்கேருந்து இதுக்கு மேலே பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே கிளம்பி போகலாம் வீட்டுக்கு, போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, சரி இப்போ என்ன பண்ணுறது, செராய் போகலான்னு ஒரு ஐடியா பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். போவோமான்னு தெரியாது, பட் பேசுவோமே, பேசுகிறதுக்குள்ள என்ன இருக்குது, காசாக பணமா, பேசுவோன்னு சொல்லி பேசிவிட்டு சரி போகலாம், இல்லாட்டி வேறு பிளான்ஸும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இருக்கிற ஐடியாஸ்லாம் பிளான் பண்ணோம். பைக் ட்ரிப் போகலாம், இல்லாட்டி காரில் போகலாம், செராய்னா காரில் போகலாம், இல்லை வேறு எங்கேயாச்சுன்னா பைக்கில் கூட போகலாம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் லைஃப் மேட்டர்ஸ் பேசினோம். கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பிரேக் வேணும் தான். நம்ம அப்பப்போ போய் உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வென் லைக் ஆஃபீஸ் வேறு, ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர ஸ்பேஸ் வேறு, அப்படி வரப்போ தான் ஃபன்னான டாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே மீன் குஞ்செல்லாம் இருந்தது பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நத்திங் டு சே, ஃபாலோ யுவர் தாட்ஸ்.